அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்பிசியில் உள்ள பொருளாதாரத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 19ஆம் நூற்றாண்டில் பொருளாதாரம்னு சொல்லி அழைச்சவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல் தான் அழைச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பொருளாதாரம்ன்ற வார்த்தையை 19ஆம் நூற்றாண்டிலே கூறியவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். பொருளாதாரத்தை மொத்தம் 4 வரையறைகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றும் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்வ இலக்கணம். அந்த செல்வ இலக்கணத்தை சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித்து. இவருடைய பொருளாதாரம் தொன்மை காலத்தை உணர்த்துகிறது. ரெண்டாவது நல இலக்கணம். நல இலக்கணம் யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். இவருடைய பொருளாதாரம் புதிய தொன்மை காலத்தை உணர்த்துகிறது. மூணாவது பற்றாக்குறை இலக்கணம். இதை கூறியவர் யாருன்னா லயனல் ராபின்சன். இவருடைய பொருளாதார யுக்தி புதிய யுகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது லாஸ்டா வளர்ச்சி இலக்கணம். யாருடையதுன்னா பால் அந்தோனி சாமுவேல்சன் இவருடையது. இவருடைய பொருளாதாரம் நவீன யுகத்தை உணர்த்துகிறது.